நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அரண்மனை 4 ரிவ்யூ. நேற்று படத்துக்கு போயிட்டு வந்தேன், ஈவினிங் ஷோ போனேன். நைட்டு 10:30 மணி மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் டயர்டாக இருந்தது, தூங்கிட்டேன், போட முடியல. உடம்பு ஹெல்த்து தாங்க முக்கியம் நமக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் வீடியோ போட முடியும், ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ அரண்மனை 4 வருவோம். அதே கதை தான். இதில் என்ன புதுசுன்னா வடக்கன் பேய். இந்த படத்தில் பாக்குங்கிற ஒரு வடக்கன் சாத்தானு. ஸோ அந்த சாத்தான் தான் இந்த படத்தில் பேய். இதில் எந்த எக்ஸ்ட்ரா கேரக்டரும் இல்லை. நம்ம சுந்தர்சி அண்ணனே லீட் ரோல் தான் பண்ணியிருக்கிறாரு. பார்ட் 1 வந்து வினய் பண்ணியிருப்பாப்புல லீட் ரோலு. பார்ட் 2 நம்ம சித்தார்த் அண்ணன். பார்ட் 3 வந்து நம்ம ஆர்யா அண்ணன் 3 பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அவரே லீடு. ஸோ சுந்தர்சி சார் வந்து ஒரு அட்வொகேட்டு. இந்த படத்தில் ஒரு அட்வொகேட் அவர். ஸோ அவரோட தங்கச்சி வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அவரோட தங்கச்சி தான் நம்ம தமன்னா மேடமு. தமன்னா மேடம் வந்து தான் அவங்க சுந்தர்சி சாரோட தங்கச்சி. இந்த படத்தில் செல்வி பேர் கேரக்டரு. ஸோ லவ் பண்ணுவாங்க, தப்பான முடிவு எடுத்துருவாங்க. இல்லை நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவங்க அப்பா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு வந்துடும் அந்த பையனை. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ராம் பிரதீப். யாருன்னா நம்ம சார்பட்ட பரம்பரை ராமர் கேரக்டர், ராம் கேரக்டர் பண்ணியிருப்பாரு பாருங்க. இன்னும் சொல்லணும்னா ப்ரூ காஃபியாரெல்லாம் கொஞ்சம் மாடல் மாதிரி கொஞ்சம் உடம்புலாம் வச்சுட்டு வருவார்ல, அவரு தான். பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அவரு தான் தமன்னாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. ஸோ அவர் வந்து ஒரு பூர்வீக அவர் ஊரில் இருந்தால் அந்த அரண்மனை ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி. அவர் வீட்டு பூர்வீக ஊரில் வந்து ஃபோன் ஸ்டாண்டு நிற்க மாட்டேங்குது. ஸோ அவர் வீட்டு பூர்வீக ஊரில் தான் இந்த அரண்மனை இருக்குது. ஸோ அந்த அரண்மனையில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அரண்மனை எப்படியாவது விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை விற்றா தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு இந்த தமன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பெண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த 2 குழந்தையும் நல்லா நடிச்சிருந்ததுங்க. நல்லா மழலை கேரக்டர், சைல்டு ஆர்டிஸ்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தமன்னாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த அரண்மனையில் வேலை செய்கிற அந்த கொத்தாலும் மேஸ்திரியும் தான் நம்ம யோகி பாபு அண்ணனும் விடிவி கணேஷ் அண்ணனும். ஸோ அரண்மனை படத்தில் முக்கியமாக என்ன நல்லா இருந்ததுன்னா இந்த பார்ட் 4 வந்து யோகி பாபு அண்ணன் காமெடியும், விடிவி அண்ணன் கணேஷ் காமெடியும், கோயசல்லா அக்கா காமெடியும் மேடம், இவங்க 3 பேர் தான் படத்தோட மெயின் காமெடியே. ஸோ இவங்க 3 பேர் இல்லைனா அந்த படமே இல்லை. ஸோ படத்தில் என்ன நல்லா இருந்ததுங்க, யோகி பாபு அண்ணன் காமெடி, விடிவி கணேஷ் அண்ணன் காமெடி, கோயசல்லா மேடம் காமெடி நல்லா இருந்தது. படத்தில் என்ன நல்லா இருந்ததுங்க, யோகி பாபு அண்ணன் காமெடி, விடிவி கணேஷ் அண்ணன் காமெடி, கோயசல்லா காமெடி நல்லா இருந்தது. படத்தில் என்ன நல்லா இருந்ததுங்க, யோகி பாபு காமெடி, விடிவி கணேஷ் காமெடி, கோயசல்லா மேடம் காமெடி. இதுதான் படத்தில் மெயின். இதுதான் நல்லா இருந்தது முக்கியமாக. ஸோ இவங்க 3 பேர் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. இந்த படத்தில் காமெடி வேணும்னா போயிட்டு அரண்மனை 4 தியேட்டரில் பாருங்கள். மற்றபடி பார்த்தா நம்ம தமன்னா மேடம் தான் ஏதோ ட்விஸ்ட் பண்ணி, நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தமன்னா மேடம் பேய், ஸோ அவங்க தான் வில்லியாக இருப்பாங்க. பார்த்தா அவங்க பேய் தான். ஸோ இந்த பாக்குங்கிற சாத்தான் தான். ஸோ பார்ட் 3 வந்து ஒரு குழந்தை பேய், பார்ட் 2 நம்ம அன்சிகா மேடம் பேய், பார்ட் 1 அன்சிகா மேடம் பேய், பார்ட் 4 ஒரு வடக்கன் பேய். ஸோ சுந்தர்சி அண்ணா வந்து புதுசாக யோசிச்சு ஒரு வடக்கன் பேய் பாக்கு, அஸ்ஸாமில் இருந்த ஒரு சாத்தான். அந்த சாத்தான் வந்து எப்படின்னா அந்த கடலுக்கு அடியில் வாழணுமா அந்த சாத்தான். கடலுக்கு அடியில் வாழ சாத்தான் ஒரு பூசாரி வந்து படகு ஓட்டினோம். படகோட கொம்புல வந்து அந்த சாத்தானோட சொம்பை உடச்சிட்டாரான். சொம்பு உடச்சா சாத்தான் பறவை வந்து அந்த அவர் பொண்ணு உடம்புல பொண்ணை வச்சிச்சு. ஸோ அந்த பூசாரி வந்து இந்த சாத்தானை வளர்த்துக்கிட்டே இருப்பாராம் எல்லா உடம்புலையும். ஸோ மாறி மூந்து யாரெல்லாம் அந்த திருவிழா நடக்கிற அந்த கூருங்கிற ஊர் திருவிழா நடக்கிற நாளில் யாரெல்லாம் பிறகுறாங்களோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறகுறாங்களோ அவங்களெல்லாம் வச்சுது. அவங்களுக்கு என்ன ஒத்துமை போகுதுன்னா அவங்க உடம்புல ஒரு சிகப்பு கலர் மச்சம். ஸோ அந்த மச்சம் ஒத்து போது எல்லாரையும் போட்டு தள்ளிடுது இந்த பாக்கு. ஸோ அப்போ இந்த பாக்குங்கிற சாத்தான் அசாம் சாத்தான். இந்த அசாம் சாத்தான் தான் படத்தில் பேய், வில்லி எல்லாமே. ஸோ இந்த பாக்கு சாத்தான் வந்து இவங்க இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு நடக்கிற அந்த பிறகுறவங்க திருவிழாவோட ஆள்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, அதான் இவங்களுக்கு சக்தி, தெய்வ சக்தியோட துஷ்ட சக்தி அதிகமாகும் சொல்லிட்டு
இது பார்ட் 3ல வந்த இதுதான். ஸோ அந்த ஸ்டோரி தான் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. இல்லை இதில் என்ன புதுசுன்னா பாக்குங்கிற ஒரு வடக்கன் பேய் தமிழுக்கு பேய் போதாது, இப்போ இந்திக்கார பேய்க்கு போயிட்டாங்க இந்த பாட்டில். சூப்பர். அது கொஞ்சம் சிரிக்கும்படியாக இருந்தது. படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. உழைப்பு அந்த அளவுக்கு இருக்குங்க. சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக, செட்டுலாம் வேற லெவலில் இருந்ததுங்க. அரண்மனைனாலே செட்டு தான். செட்டுலாம் சும்மா வேற லெவலில் இருந்தது. செம ஆக்ஷன் காமெடி ஹாரர் என்டர்டெய்னர் இந்த படம். தமன்னா மேடம் அந்த ஒரு சில சீன் கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கே ஒரு சில டைம் அந்த தாய் பாசம், குழந்தைங்க 2 குழந்தைங்க அந்த காப்பாற்றுற சீன்லாம் ரொம்ப எமோஷன். அது இன்டர்வலுக்கு அப்புறம் வரும். அப்படி புஷ்அப்லாம் பண்ணி குழந்தைய தூக்கி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க தமன்னா மேடமு. செமையான ஜிம் பாடி தான் மேடம்க்கு, சான்ஸே இல்லை. மேடம் ஹேட்ஸ் ஆஃப் மேடம். அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பசங்களை காப்பாற்றுற சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சீன்ஸ்லாம் அது ஒர்த்தான சீனு. அது ஒரு 5 நிமிஷம் சீன் இருக்கும். அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். எனக்கு ரொம்ப காப்பாற்றுற அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றுற சீன் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்த பாக்குக்கும் நம்ம தமன்னா மேடமுக்கும் பயங்கரம். தமன்னா மேடம் ஆத்மா செத்துரும், அவங்களுக்கு கொண்டுடும் இந்த பாக்கு. பிள்ளைங்களோட பிள்ளைங்களை கொல்லணும். அந்த ஒரு பொண்ணு பிள்ளைங்கள அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த திருவிழா அன்னைக்கு பிறந்த 10 வருஷம் அந்த பொண்ணையும் கொல்லணும், ஒரு போலீஸ்காரனையும் கொல்லணும், அதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்ட்டு ஊர் பிரசிடென்ட் பையன் அவனையும் கொல்லணும். ஸோ ஊர் பிரசிடென்ட் பையனையும் அந்த போலீஸ்காரனையும் கொண்டுடும். அது இந்த குழந்தைய கொண்டாத. ஸோ குழந்தையோட ஆத்மா பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ மாந்திரிகத்துலையும் சரி தெய்வ சக்திலையும் சரி. தலைச்சம்புலாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை. இதுதான் ஹிந்து ரிலீஜன் நான் சொல்கிறேன். ஹிந்து ரிலீஜன் தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ குழந்தை ரிலீஜனில் வர பேய்க்கு வந்து குழந்தையோட ஆத்மா சக்தி இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கொள்ள அந்த பாக்கு அசாம் பேய் வந்து வரும். தமன்னா மேடம் தாய் இல்லை என் குழந்தை தான் தாய் பாசத்தில் அடி ஓட விட்டுருவாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் தமன்னா மேடம் பாடியை எரிச்சிருவாங்க. எரிச்சினா தமன்னா மேடம் ஆத்மாவும் போயிடும். கவலையாகவே இருக்கும் கொஞ்சம். இவ்வளோ அழகாக ஹீரோயின் வேஷம் நடிச்சிருந்து நம்ம தமன்னா மேடம் இந்த படத்தில் பேயாகி செத்துடுறாங்களேன்னு ஆஸ் அ ஃபேன் பாய் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கடைசியில் இந்த பாக்கை கொண்டுடுவாங்க. ராஷி கண்ணா மேடம் அல்ட்ரா கிளாமரஸ் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த அரண்மனையோட ஓனர் பேத்தியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அந்த வேற படத்தில் வந்து அச்சோ 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 அது நல்லா இருந்தது இந்த பாட்டு. மற்றபடி என்னங்க அவ்வளோதாங்க. ஆக்ஷன் காமெடி ஹாரர் என்டர்டெய்னர் வேணும்னா அரண்மனை 4 தியேட்டரில் பார்த்துக்கோங்க. பாய். பேய் கதை தான். பாய்.